செகண்ட்ஸில் அப்படியே கிளைமேட் மாறுது. आपको पूरा ताजमहल घुमाऊंगा. Hey guys, welcome to NPET Motor Vlogs. So இன்னைக்கு டே வந்துட்டு எங்கே போகிறோம்னா நம்ம இண்டோர் டு ஆக்ரா அப்ராக்ஸ் ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:38 ஆகுது. ஸோ இன்னும் போயிட்டு கீழே லக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒரு 7 o'clock ஷார்ப்பாக இங்கேருந்து கிளம்புவோங்க. இங்கே 7 கிளம்புனா கூட ஒரு 8 o'clock நம்ம அப்ராக்ஸாக 8 o'clock அப்படி ரீச் ஆகும். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் பேச விரும்பல. அப்படி வண்டி ஓட்டின்னு vlog எடுத்துன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க கைஸ். ஸோ கைஸ் மார்னிங் இப்போ 7:20 ஆக போகுது. நம்ம டேரெக்டாக இண்டோர் டு ஆக்ரா போக போகிறோம். முடிஞ்சதுக்கு நான் ஸ்டாப்பாக போக போகிறோம் கைஸ். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சன் தருது, அவ்வளோ அழகாக தருது இங்கத்துலேருந்து. முன்னாடி ஏதாச்சும் ஃபியூல் பங்க் வந்துச்சுன்னா ஃபியூல் ஃபுல் பண்ணிக்கின்னு அங்கேருந்து ரைட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஃபியூல் வந்துட்டு ஒரு 2 லைன் தாக்குது கைஸ். டைம் வந்துட்டு 7:40 ஆக போகுது. ஸோ முதல்ல ஃபியூல் ஃபில் பண்ணிடலாம் கைஸ். ஃபியூல் ஃபில் டேங்க் பண்ணுறோன்னா நம்ம வாட்டு நான் ஸ்டாப்பாக நிற்காமல் போயினே இருந்தெல்லாம் भाई फुल टैंक कर दो. फुल टैंक. ஆனால் மும்பையிலலாம் விளாகருக்கு கொஞ்சம் இப்போ நம்ம விளாகரு இப்போ ஒரு பைக்கர் ட்ராவலருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அங்கெல்லாம். டைம் வந்து 12:47 ஆகுது. இன்னும் 314 கிலோமீட்டர் பண்ண மாதிரி இருக்குது. வந்துனே இருந்தோம். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸில் அப்படியே கிளைமேட் மாறுது. இது பாருங்கள், இது ஆக்சுவலி ஒரு காடு. சுற்றி எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு 10 நிமிஷம் தான் பாருங்க. கைஸ் இங்கே சரியான மழை. இப்போதான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிக்குது மழை. ஸோ அதுக்கு தான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 5:35 ஆகுது. மழை இன்னுமே நிற்க ஆகலை. என்னால் விளாகே எடுக்க முடியல. ஸோ 70 கிலோமீட்டர்ஸ் தான் பெண்டிங் இருக்குது கைஸ். டைம் வந்துட்டு 5:36 ஆகுது. ஸோ நம்ம டேரெக்டாக ரூமில் போய் தான் vlog எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மழை நிற்கவே மாட்டேங்குது. கோப்ரோ வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான். அது போட்டுக்கிற மைக்கு தாங்க பிரச்சனை. அது வாட்டர் ப்ரூஃப் இல்லை, கொஞ்சம் நனைஞ்சாலும் போயிடும். அதுவும் 8000 ரூபாய் கொடுத்த அளவுக்கெல்லாம் அந்த மைக்கை வாங்க முடியாது திருப்பி. ஓகே கைஸ், இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள உள்ள 10 கிலோமீட்டர்ஸ் போனோன்னா ஆக்ரா மெயின் சிட்டி உள்ள வந்துடுவோம். ஓகேங்களா? அப்படியே போய் ரூமுக்கு போனோம். ஆனால் இன்னைக்கு அச்ச மழை வெறித்தனமான மழை கைஸ், சரியான மழை. கிட்டத்தட்ட 4 hours நான் மலையிலேயே ஓட்டினுக்கிறேன். ஒரு 150 கிலோமீட்டர் ப்ளஸ் மலையிலேயே தான் ஓட்டினுக்கிறேன். ஸோ என்னால் விளாகே எடுக்க முடியல மலையில் சுத்தமாக. இப்போ என் கால் உங்கள் என்ன நிலமையில இருக்கும்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நான் ரூமுக்கு போயிட்டு. அது இல்லாத ரைடு வேறு கெட்ட அட்வென்ச்சர் ஆயிடுச்சு. ஐயா ஆல்ரெடி ஷூ நடிச்சிச்சா. இந்த விஷயம் வந்துட்டு ஒரே ஒரு சம்பவம். நான் இன்னைக்கு இது போல் 100 பார்த்துட்டு வந்துக்கிறேன். என்ன பாதி வண்டி முழுகிற அளவுக்கு தண்ணி உள்ளிட்டு வந்துக்கிறேன். நீ என்னன்னா ஷூ லைட்டு கூட இல்லை, அவ்வளோ ஜல்தி ஆஃப் பண்ணின்னுக்கிற வண்டியை. வாட் இஸ் திஸ்? என் மும்தாஜை வீட்டில் வச்சுக்கன்னு இங்கே வந்து தாஜ்மஹாலை பார்த்துனேன். என்ன பிரயோஜனம்? தாஜ்மஹாலுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஆகும். Hey guys, ஃபைனலாக
டைம் வந்துட்டு இப்போது 7:53 ஆகுது. ஸோ இப்போ தான் உள்ள ரூம் உள்ளே வந்தோம். இன்னும் உட்கார கூட இல்லை. அப்படியே ரூம் உள்ள பேகை போட்டு ஃபுல் சேருங்க, பேகு வண்டி எல்லாமே ஃபுல்லு சேரு. நானும் எங்கே போகிறேன், இது ரெயின் கோட் போட்டு அப்புறமா பைக் ஜாக்கெட் போட்டு கூட உள்ளே நனைஞ்சிக்குது. டிஷர்ட்டெல்லாம் ஃபுல் நனைஞ்சிக்குது. ஸோ அப்போ எவ்வளோ மழை வச்சுக்கோம். ஒரு பாருங்க, இந்த ரெயின் ஜாக்கெட் போட்டும் உள்ளே இறங்கிக்குது, ஈரை உள்ளே இறங்கி என் ஜாக்கெட்டெல்லாம் பாருங்க, இதில் தெரிதான்னு தெரில, அந்த ஜாக்கெட்டெல்லாம் நனைஞ்சி என் டிஷர்ட்டு நனைஞ்சிக்குது. அப்போ எவ்வளோ மழை வச்சுருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். கைஸ் பிளான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, நம்ம இங்கத்தில் நம்ம கேடிஎம் இடத்துக்குன்னு போய் சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிக்கின்னு திருப்பி இதே இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம இங்கே வர போகிறோன்னா நம்ம இருக்கிறது பக்கத்துலேயே தான் தாஜ்மஹால் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா தாஜ்மஹால் விளாக் கைஸ். இந்த விளாக் பேரே தாஜ்மஹால் விளாக். ஸோ இன்னொன்று என்னென்னா, என் மும்தாஜ் நான் வீட்டில் விட்டு இங்கே வந்து தாஜ்மஹால் பார்க்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை கைஸ். அதான். ஸோ அப்புறம் என்ன பிளான்னா அவ்வளோதான் கைஸ். நிறைய இடத்துல நம்ம சுத்த போகிறதில்ல. ஸோ ஒரு வண்டி சர்வீஸ் விட போகிறோம். அப்புறமா தாஜ்மஹால் விசிட் பண்ணுறோம். அப்புறம் ரூமில் வந்துட்டு எடிட்டிங் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, பேக்கிங் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாளைக்கு ரைடு வெறி தரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். அவ்வளோதான். கைஸ் என்ன இதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, லுக்குன்னு பார்த்துக்கிறீங்களா, வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல் மழைங்க. வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல் மழை, ரொம்ப மழை ஆச்சுருக்குது வெளியே. ஸோ இல்லை டைம் வந்துட்டு ஆல்ரெடி 11 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம தாஜ்மஹால் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்த பிறகு தாஜ்மஹால் பார்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப டிலே பண்ணிடுவோம். அப்புறம் நாளைக்கும் இங்கே ஒரு நாள் ஸ்டே ஆகிற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் கைஸ். அதுக்கு தான் கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம கேடிஎம் சர்வீஸ் ரூமில் தான் இருக்கிறோம் ஆக்ராவில். ஸோ இங்கே சர்வீஸ் ரூமில் என்னென்னா ஆளுங்களே யாரும் இல்லையா, லேட் ஆகுன்றான். ஏன்னா இவ்வளோ பெரிய சர்வீஸ், எவ்வளோ பெரிய பிராண்டு கேடிஎம், அவங்களோட சர்வீஸ் சென்டரில் ஒரு ஆள் கூட இல்லை. கேட்டான்னா சொல்கிறாங்க மழை வருது இல்லையா, அதுக்கு ஒரு நாள் வண்டியில் வர முடியலையா. என்னடா ரீசன் இதெல்லாம். ஸோ இப்போ இங்கே சர்வீஸ் இல்லைன்னா இதுக்காகவே நான் டெல்லிக்கு போகணுமா இருக்கும் கைஸ். இப்போ இங்கே இல்லைன்னா ஒன்று, இப்போ நான் டெல்லியில் சர்வீஸ் பண்ணணும், இல்லைன்னா சிம்லாவில் சர்வீஸ் பண்ணணும். ஒரே ஒரு பைக் மெக்கானிக்கை வச்சுருக்கிறானுங்க. இவங்களை நம்பி வண்டியை விடுறது கூட கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நல்லா பண்ணுவானுங்களும் இல்லையான்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று சிம்லாவில் செக் பண்ணிக்கிறேன். சிம்லாவில் ஒரு காட்டிங் நிறைய பிரான்ச் காட்டினுக்குது. அப்புறமா டெல்லியில் கைஸ், ஒன்று டெல்லியில் சிம்லா, இது ரெண்டில் எது டிசைட் பண்ணிட்டு நம்ம சர்வீஸ் விடலாம். என்ன பண்ணிட்டானுங்கன்னா அப்புறம் அங்கே எனக்கு கஷ்டம். இப்போயே நல்லா தான் இருக்குது வண்டி, இப்போயே நல்லா தான் இருக்குது வண்டி. சும்மா அங்கே போயிட்ட பிறகு இப்போயே நல்லா தான் இருக்குது வண்டி. சும்மா அப்புறம் இவனுங்கள்ட்ட விட்டு என்ன பண்ணிட்டானுங்கன்னா கோளாறு அதுதான். ஸோ வாங்க கிளம்பலாம். இங்கே பேசி இன்னும் ப்ரோசன் இல்லை. இதுதாங்க பைக் பார்க்கிங்கு. இங்கே தாங்க பைக் பார்க் பண்ணுறோம். அப்புறம் தென்னு வரும், நம்மளுக்கே செப்பரேட்டாக கொடுத்துக்கிறாங்க பைக் பார்க்கிங்கு. ஏன்னா மழை எது என்ன பண்ணுறது, நம்ம ஒன்று நேரம் நேற்றுல இருந்தாங்க மழையே வந்துச்சான். நம்ம வந்து நேரம் மழையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம வர நேரம் ஆக்ராவே சுத்தம் பண்ணி விட்டு போகிறோம். ஸோ நம்ம லார்ஜ் எடுத்துக்கிற லார்ஜ் வந்துட்டு அங்கே தாங்குது. ஸோ இதான் கைஸ் நம்ம இருந்த ரூம். ஸோ 1500 rupees பர் டே. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் கொஞ்சம். ஏன்னா வேறு இடத்துல போனால் நல்லாவே இல்லை கைஸ் ரூமு. அதுக்கே 1200 1300 அப்படி காட்டுறாங்க. ஸோ பரவாயில்லைங்க, பைக் பார்க்கிங்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும் இந்த ரூம் தான். ஸோ கைஸ் நம்ம அவ்வளோதான், இப்படியே தான் தாஜ்மஹால் சுற்றி போக போகிறோம். நல்லா இருக்கே இருந்தேன். ஸோ மழை வந்த காரணத்தால் நம்மளால் இது பண்ண முடியாது. போய் இந்த ட்ரெஸ் போட்டு போய் நிறையெல்லாம் முடியாது. ஏன்னா நாளைக்கு நம்ம இங்கேருந்து வெக்கேட் பண்ணணும். ஸோ நினச்சிட்டோன்னா நாளைக்கு காயறது ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஸோ ஜாக்கெட் போட்டுன்னு வந்தேன். இங்கே பாருங்கள், அவங்களே ஒரு கொடை கொடுத்தாங்க. ஏன்னா 50 rupees ரெண்ட்டுக்கு. கோப்ரோவில் வாய்ஸ் அவ்வளோ கேட்கமா தெரில. ஸோ மைக் அவுத்து வச்சுட்டுக்கிறேன், மழை வருதுனால நெல்திட்டு வேஸ்ட் ஆகுது. இப்போ வாங்க தாஜ்மஹால் கிட்ட தான் போயின்னுக்கிறோம். माय नेम इज फैजान. ठीक है, अच्छा. मैं ही आपको पूरा ताजमहल घुमाऊंगा. घुमाने के बाद में फिर आपको यहीं ड्रॉप करूँगा. ओके. अभी
5 मिनट यहाँ पे एक्सप्लेन करेंगे, तो हम लोग कब अंदर चलेंगे, है ना। हाँ ठीक। तो माय नेम इज फैजान एंड वेलकम टू ताजमहल कराची। अभी हम लोग ताजमहल की जिस एरिया में आए, ताजमहल का फोर्ट कोर्ट एरिया बोला जाता है। आपके कौन से है ताजमहल 4 गेट 4 गार्डन। फर्स्ट गेट वेस्ट गेट, सेकंड गेट ईस्ट गेट, कम थर्ड गेट साउथ गेट, फोर्थ गेट शाही दरवाज़ा, मेन ताजमहल एंट्रेंस गेट। और वेस्ट गेट मुगल टाइम पे यूज होता था, जो उनके सोल्जर सैनिक होते थे उनकी एंट्री एग्जिट वेस्ट गेट को होती थी। देन ईस्ट गेट को वीआईपी गेट बोला जाता है। मुगल टाइम के जितने भी वीआईपी आते थे उनकी एंट्री एग्जिट यहाँ से होती थी। नॉर्थ गेट आज भी कोई सेलिब्रिटी वीआईपी आता है, एंट्री एग्जिट यहीं से होती है। साउथ गेट सेकंड नेम लेबर कॉलोनी गेट। पूरा ताजमहल बनाने 20,000 वर्कर्स आए थे फ्रॉम ईरान से आया था, तो उनकी रहने के लिए जगह बनाया था, वो इस गेट के पीछे बनाया था। उनकी एंट्री एग्जिट यहाँ से होती थी। नाउ गेट आज भी कोई सेलिब्रिटी वीआईपी आता है, उनकी एंट्री एग्जिट यहीं से होती है। साउथ गेट अपन जो वर्कर्स वो करते थे उनके रहने की जगह बनाया था, वो यहाँ पर बनाई गई, तो उनकी एंट्री एग्जिट यहाँ से होती थी। नाउ गेट यहाँ से एग्जिट है, एंट्री नहीं है, बट उन वर्कर्स की 17 जनरेशन आज भी इस गेट के पीछे रहते हैं जिन्होंने ताजमहल बनाया था, उनकी जनरेशन ओके आज भी बैक साइड में रहते हैं। ताजमहल में कैसे हैंडवर्क होता है वो हैंडवर्क आज भी यूज़ करते हैं। जब हम लोगों का जो एग्जिट होगा वो यहीं से होगा, वो आपको दिखाऊंगा ताजमहल में कैसे हैंडवर्क होता है। ओके, तो हमारा मेन गेट शाही दरवाज़ा, इसको रॉयल गेट बोला जाता है। जो आप बीच में अरबी लेटर देख रहे हैं, ब्लैक कलर में लिखा हुआ है, दिखा पता लाइन में अरबी लेटर। हाँ ओके ओके हाँ, दैट कॉल नेम मुस्लिम मॉर्निंग प्रेयर सूर्य अल फजर। ओके। ऊपर टॉप पे व्हाइट कलर के डोम दिखा छोटे छोटे, हाँ वो काउंट करें कितना है? 11 है। 11 फ्रंट 11 बैक साइड, टोटल 22। सिंपल ऑफ फेयर ताजमहल 22 ईयर्स में बन के कम्प्लीट हुआ था। मुगल टाइम पे पहले के टाइम पे पहली वॉच नहीं थी। ईयर एक ऐसा काउंट करते थे। मुस्लिम फेमस फेस्टिवल ईद से पहले चांद आता, 1 चांद निकला, 1 डोम बना के रखती, सेकंड निकला, सेकंड बना के रखते, बट वो इस डेट पे नहीं अलग से बना के रखते थे, बिकॉज पहले वाइट बिल्डिंग कम्प्लीट करिए, उसके बाद में ये एरिया कंप्लीट करा। 7 ईयर्स लगे थे वाइट बिल्डिंग कंप्लीट होने में, 5 ईयर्स लगे थे पूरे एरिया कंप्लीट होने में। पूरा एरिया पूरा कंप्लीट में 22 ईयर्स लगे। ठीक, अभी लोग सेंटर में चलेंगे। इंग्लिश आएगा, इंग्लिश थोड़ा थोड़ा आएगा, फिर हमें ट्रांसलेट करना है। 20,000 वर्कर्स फ्रॉम ईरान। हाँ, तो उनके रहने के लिए जगह बनाया था, वो इस गेट के पीछे बनाया था। उनकी एंट्री एग्जिट यहाँ से होती थी। नाउ इसमें से, हाँ यहाँ से। नाउ डेट आज भी उन वर्कर्स की 17 जनरेशन रहता है। ताजमहल में जो 400 साल पहले हैंडवर्क हुआ था, वो हैंडवर्क वो आज भी यूज़ करता है। वो कैसे वर्क करता है, कैसे यूज़ करता है, आई विल शो यू। ஓகே கேஸ் என்ன சொல்கிறேன்னா, தாஜ்மஹால் பில்ட் ஆகும் 22 இயர்ஸ் ஆச்சா. ஸோ ஃபஸ்ட் 17 இயர்ஸ் வந்துட்டு தாஜ்மஹால் பில்ட் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் 5 இயர்ஸ் வந்துட்டு இது சுற்றி இங்கே சுற்றி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி. ஸோ டோட்டல் வந்துட்டு 3 கேட் இருக்குது இங்கே. வெஸ்ட் கேட்டு, ஈஸ்ட் கேட்டு. ஸோ இதுதான் சவுத் கேட்டுங்களா. இது சவுத் கேட் என்னென்னா, சவுத் கேட்டில் தான் இந்த ஒர்க்கர்ஸ் தாஜ்மஹால் பில்ட் பண்ணாங்க இல்லையா. இப்போ கிतना वर्कर्स है? 20,000. ठीक है, 20,000 वर्कर्स. ஸோ ஒர்க்கர்ஸோட எக்ஸிட் ಅನ್ನೋದು வந்துட்டு இந்த கேட்டு. ஸோ ஈஸ்ட் கேட்லேருந்து வெறும் விஐபிஸ் அப்புறமா சில மெயின் ஆளுங்க வர இடம் தான் இது. விஐபிஸோட என்ட்ரிஸ் தான் இந்த ஈஸ்ட் கேட்டுங்களா. அந்த வெஸ்ட் கேட்டில் வந்துட்டு நம்மள மாதிரி இப்போ நார்மலாக सोल्जर एग्जिट एंट्री. ओके, ಇದು வந்துட்டு ये क्या भैया, ये मेन है? इज द मेन गेट ताजमहल एंट्रेंस गेट. ओके, इधर मेन गेट है, इंग्लिश नेम रॉयल गेट. ओके, रॉयल गेट. अभी यहाँ से हम लोग ताजमहल देख रहे हैं. सिर्फ हमें वाइट बिल्डिंग का मेन गेट नजर आ रहा है सामने सेंटर में. अभी हम लोग इस सेंटर लाइन से चलेंगे, ऑटोमेटिक ताजमहल हम लोग को पूरा दिखने में विजिबल होता जाएगा. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கத்துலேருந்து சென்டர் கேட் இருக்கா. ஸோ இந்த ஒயிட் லைன்லேருந்து வந்துட்டு நம்ம சீதா ஸ்ட்ரெயிட் போனோன்னா நம்மளுக்கு அந்த தாஜ்மஹாலோட வியூ பூரா தெரியுமா அப்படின்றாரு. ஓகே, ஸோ இந்த இதில் பாருங்கள், அப்படியே ஒயிட்டில் அது எழுதிக்கிறது பிளாக் இதுலையா குரானில். அது वो किसमें लिखा था भैया? वो अरबी लेटर. ओके, अरबी सूर्य अल फजर मुस्लिम मॉर्निंग प्रेयर. That call name सूर्य अल फजर मुस्लिम मॉर्निंग प्रेयर. ஓகே, முஸ்லீம் மார்னிங் ப்ரேயர் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே தாஜ்மஹாலை பார்க்க போவோம். பேசிக்காக பாருங்க, தாஜ்மஹால் எரித்தனமாக தெரியும்.
बंद हो गया? नहीं ऑन में गाइस சிங்கத்துலேருந்து வியூ ரொம்ப அழகாக தெரியுது. இதெல்லாம் பார்க்குறது அப்படியே பியூர் ஒயிட்டாக இருக்குது, அப்படியே பியூர் அண்ட் பியூர் ஒயிட்டாகவே தருது, ரொம்ப நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். ताजमहल बॉटम टू टॉप दिल्ली कुतुब मीनार 72 मीटर, ताजमहल साइड 73 मीटर, 1 मीटर उससे भी ऊंचा है ताजमहल. கைஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா டெல்லி குத்துப் மினார் வந்துட்டு டெல்லி குத்துப் மினாரோட ஹைட் வந்துட்டு 72 மீட்டரா, ஆனால் தாஜ்மஹலோட ஹைட் வந்துட்டு 73 மீட்டரா. ஸோ அதுக்குன்னா இது ஒரு இன்ச்சு ஒரு மீட்டர் பெருசாகுதுன்றாரு. ताजमहल जो हमारा बनना स्टार्ट हुआ था 1631 कंप्लीट 1653. 1631 में कंप्लीट. हाँ 1631 में स्टार्ट हुआ था, 1653 में ஓகே 1631ல ஸ்டார்ட் ஆச்சா, 1653ல வந்து தாஜ்மஹல் கம்ப்ளீட் ஆயிடுக்குறாங்க. ஓகே ताजमहल इज नॉट इंडियन नेम, ताजमहल पर्शियन नेम ताजमहल क्राउन पैलेस हिंदी मीनिंग ताजमहल. फ्रंट बैक राइट लेफ्ट ऑल सिमिलर. ओके सिमिलर. अभी ताजमहल की 4 पिलर मीनार हम गौर से देखेंगे 0.5 डिग्री आउटसाइड कंजेक्ट है. उसका रीजन ये फीचर अच्छी या भूकंप आएगा मेन बिल्डिंग पे गिरेगा, आउटसाइड गिरेगा. ओके दोनों ब्लैक ताजमहल नहीं, दोनों ब्लैक ताजमहल इसके बैक साइड बन रहा था, इसकी फाउंडेशन नहीं रखी गई है. वो क्यों बन रहा था, क्यों नहीं बन पाया, पूरा एक्सप्लेन करूँगा जब हम इसके बैक साइड चले गए वहाँ पर. फिर वहाँ से ब्लैक ताजमहल का फाउंडेशन नजर आएगा, तो नीचे में आगरा फूल नजर आएगी. आगरा फूल रेड फोर्ट वहाँ से नजर आएगा. नापसन होगा जिन वर्कर्स ने ताजमहल बनाया था उनके हाथ काटे थे. हाथ नहीं काटे थे उनको, नहीं काटे. उनको रहने के लिए जगह दिया साउथ गेट, यहाँ लेबर्स को उनको इतना पैसा दिया, उनके आने वाली जितनी भी जनरेशन है आराम से बैठ के खाएगा, पर दोबारा ताजमहल नहीं बनाएगा विदाउट शाले परमिशन. ऐसा कॉन्ट्रैक्ट साइन करता. ओके तो आर्ट नहीं करती. ताजमहल दिन में 3 कलर चेंज करता है. सनराइज पिंक वाइट, आफ्टरनून टाइम ऑफ वाइट, सनसेट टाइम ब्राइट कलर. पूर्णिमा रात फुल मून जब मून जो टॉप मून आता है, फुल मून पूर्णिमा रात वाली जब फुल मून आता है ताजमहल का रेड एंड ऑरेंज कलर हो जाता है. जो बिफोर कोविड यहाँ पे मून लाइट शो होता था, अभी आफ्टर कोविड बंद हो गया. बट आर्कियोलॉजिकल सर्वे डिपार्टमेंट मेकिंग बाय सेकंड पार्ट ऑफ मिनी ताजमहल मून लाइट शो. ताजमहल का जो बेस है वो पूरा वुड पे है, वुड नेम शाल लाइक अ बैम्बू. ओके जितना उसे पानी की नमी मिलेगा वो उतना लॉन्ग लाइफ रहेगा. ओके तो एमपी में कोई नदी नहीं थी जिसका पानी परमानेंट वहाँ पे रहे, तो वहाँ से ड्रॉप आउट करा. आगरा चूज करने के 2 रीज़न थे. इसके बैक साइड यमुना नदी है. सेकंड रीज़न था मुगल टाइम पे जो कैपिटल था वो आगरा था. தாஜ்மஹலோட பேஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பூவில் பண்ணிக்கிறாங்களா, அதாவது வுட்டு. ஸோ பேம்பு வுட் என்னத்துக்குன்னா அது எவ்வளோ வாட்டர் கன்சியூம் வந்து அது அவ்வளோ லைஃப் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குமா. ஸோ பின்னாடி வந்துட்டு இப்போ கொன்சா நதி பையா யமுனா. ஓ தாஜ்மஹால் பின்னாடி வந்துட்டு அந்த சைடில் வந்துட்டு யமுனா ரிவர் இருக்கா. ஸோ அதுக்கு தான் அவங்க இந்த இடத்த வந்துட்டு செலக்ட் பண்ணி தாஜ்மஹால் வச்சுக்கிறாங்க. பாருங்க விஐபிக்கு வந்தால் இன்னுமே அது ட்ரம்மெல்லாம் வச்சு இது பண்ணுறாங்களா. அப்புறம் ஏதோ சொல்கிறாரு புரிய மாட்டேங்குது. ஆண்டவரே நாட் ஜாயின். ஓகே சிங்கிள் ஒர்க் தூம் இருக்குது இல்லையா தாஜ்மஹலோடது, அது வந்துட்டு சிங்கிள் ஜாயிண்ட் பீஸுங்களா. அது எதுவும் இதே இல்லையா, எதுவும் ஃபிக்ஸ் எதுவும் இல்லையா, ஒரே ஒரு சிங்கிள் ஜாயிண்ட் பீஸு கம்ப்ளீட் ஒர்க் ஆகுது. இது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இது நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியெல்லாம் இல்லை, நேரில் பார்க்க வெறித்தனமாக இருக்குது. Shahjahan command. Yeah. Workers built, but okay. In command of Shahjahan, workers built, right? But अभी जो ताजमहल से जो जाना चाहता है क्या हो यार, इतना मार रहे हैं, थोड़ा पकड़ो. दिखा दो. कैसे ना मार रहे, तेरे आने का. तो बाया बैंड 50 rupees. ஸோ அம்ப்ரலாவே ஒடிது கேசிங்க. அடிக்குது அவ்வளோ காற்று மேலே அம்ப்ரலாவே ஒடியுது. கைஸ் இது என்னன்னா, ஸோ அந்த டைம்லேயே தாஜ்மஹால் பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு 4 crores ஆச்சு. அந்த டைம்லேயே 4 crore ஆகிக்குதா. ஸோ அவங்க
அவர் ஷாஜஹான் என்னன்னா இன்னொரு பிளாக் தாஜ்மஹால் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்க அதுதான் காற்று. இவர் என்ன சொல்கிறாருன்னா ஷாஜஹானோட பையன் வந்துட்டு வாரண்ட் பண்ணாரா क्या नाम है उसका नाम औरंगजेब. அது வந்துட்டு ஷாஜஹானோட பையனா அவர் வந்துட்டு ஷாஜஹானுக்கு வார்ன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி காசு வந்து வேஸ்ட் பண்ணுறதோட பப்ளிக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ பிளாக் தாஜ்மஹால் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை கண்டிப்பாக நான் पनिश பண்ணுவேன் அப்படின்னு. आगरा फोर्ट होम अरेस्ट, आगरा फोर्ट में होम अरेस्ट कर दिया था देर आगरा फोर्ट। ओ उधर ओके। वहाँ पे एक रूम है जहाँ पे विंडो, वहाँ से ताजमहल पूरा नजर आता है। डायमंड कोई ने उनको देखा था, लाइका दूरबीन की तरफ से ताजमहल को देखा करते थे शाहजहां। அங்கே தான் அது ஆக்ரா ஃபோர்ட்டா கைஸ் அது. அப்புறம் இவர் எதோ சொல்கிறாரு ஹிந்தியில் புரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக பிளாக் தாஜ்மஹால் கட்டுறதுக்கான பேஸ்மெண்ட்டு பாருங்கள், இந்த ரெட் கலர். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ரெட் கலரு, அங்கே வந்துட்டு பிளாக் கலர் தாஜ்மஹால் கட்டலான்னு ஒரு ஐடியா இருந்திருக்கு. இது வந்துட்டு ஒயிட்டு, அங்கே வந்துட்டு பிளாக்கு. ஸோ இதுதான் யமுனா ரிவர். ஏன்னா यमुना रिवर, இது வந்துட்டு யமுனா ரிவர் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட கொடாவோட கெதியை வண்டி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 2 குத்து 50 ரூபாய் நாயின்னு வந்தேன். இது அவ்வளோதான் தொங்கிச்சு. ஸோ நோ யூஸ் ஆஃப் அம்ப்ரெல்லா, ஃபுல்லாக நனைஞ்சிட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நனையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. अब हम लोग यहाँ से एग्जिट हो रहे हैं। आफ्टर एग्जिट बी केयरफुल योर मोबाइल, योर पर्स, योर पॉकेट, ओके, बिकॉज देयर आर सो मैनी हॉकर्स। ये कंपल्सरी नहीं, यहाँ से एग्जिट हो रहा है इसलिए बोल रहा हूँ। किसी भी टूरिस्ट प्लेस से हम आउटसाइड एग्जिट होते हैं तो वहाँ पे हॉकर जैसा पॉकेट में डाल देते हैं. ரொம்ப ராபரி அடிக்கும், பிட் பாக்கெட் ஆகும். ஸோ ஃபோனு கேமரா எல்லாம் கொஞ்சம் உஷாராக வச்சுக்கோங்க, எப்போ அடிக்குவாங்கன்னே தெரியாது அப்படின்றாரு இவர். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த டிரான்ஸ்லேட்டர் இது அந்த கைடு வேறு ஹிந்தியில் ஏதாவது சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஆனால் மஸ்ட்டு விசிட்டபிள் கைஸ் தாஜ்மஹால். ஃபேமிலியோடு வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். ஸோ மறக்காத என்பட் மோட்டோ vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.